கொலையாளி விஜயை கைது செய், கிரிமினல் விஜய் ஓடிவிட்டான். இது வந்து ரொம்ப ஒன் சைடடாக ஒரு ஆளை வந்து கழுவில் ஏற்றணும், ஒரு ஆள் மேலே குறை சொல்லணுன்றதுக்காக திமுக சார்பு ஊடகங்கள் இந்த வேலையை ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்டு இருக்காங்க காலையிலேருந்து. நான் கூட என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை கலாநிதி மாறன் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி அமித்ஷா கிட்ட என்கொயரி நடந்துட்டு இருக்கும்போது விஜய் பக்கத்தில் அவங்க நிருபரை உட்கார வச்சுட்டாரா? இந்த திமுக சார்பு ஊடகங்கள் கலைஞர் டிவி, சன் நியூஸ், சன் டிவிலாம் ரொம்ப மோசமாக அரசியல் எதிராளிகளை வந்து சித்தரிக்கிறது, பொய் செய்திகளை போடுறது, இதெல்லாம் வந்துங்க ஜனங்க வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாத்தையும். விஜயிடம் கிடுக்கி பிடி சிபிஐ, கிடுக்கியை இவங்க தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க போல இருக்கு, இந்த பத்திரிக்கையாருங்க தான். இது யாரோ யூடியூபர் பண்ணிட்டா உடனே காவல்துறையில் அரெஸ்ட் பண்ணுறாங்களா? இப்போ சன் நியூஸே பண்ணிகிட்டு இருக்குதா? சன் நியூஸை யார் போய் கைது பண்ணுறது? சினிமா துறையில் தண்ணி அடிக்காத ஆளே கிடையாது, பொன் சவகாசம் இல்லாத ஆளே கிடையாது. இந்த ரெண்டுமே இல்லாமல் 33 வருஷம் உச்சத்தில் இருந்திருக்கார் விஜய்னு திரைத்துறை சம்மந்தப்பட்டவங்களே சொல்லும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. சினிமா துறையிலே இல்லாத சீமானுடைய இது எவ்வளோ நாருது பார்த்தோம்ல, எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வருது. விஜய் இஸ் ஏ யூனிக் பர்சனாலிட்டிங்க, அதில் வந்து மாற்றமே இல்லை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Prince Jewelry in Brahmandamana festive offer. Pay just 6% value addition for all gold jewelry. Prince Jewelry, Chennai. TNC apply. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல்னே. சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் குரு. அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அரசியல் பேசலாம் அவர் கூட. சார் வணக்கம். வணக்கம். இப்போ சிபிஐ என்கொயரி விஜய் அவர்களை அழைச்சிருக்காங்க. இன்னைக்கு முக்கியமான 2 பதில் சொல்லியிருக்காரு அப்படின்ற தகவலும் வெளியே வந்துகிட்டு இருக்கு. எனக்கு ஆரம்பத்துல இருந்து சார், இப்போ சட்டம்னு ஒன்று இருக்கு, அதுதான் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்றோம். வர சொன்ன அன்னைக்கு இவர் போயிடுறாரு, திருப்பி நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் போயிருக்காரு. சட்டத்தை சட்டமா நான் பார்க்குறேன், அதன்படி தான் நான் நடக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு தலைவனுக்கு எப்படிப்பட்ட தகுதி அப்படின்றத நீங்க சொல்லுங்க சார். தலைவன் மட்டும் இல்லை, கட்சி தலைவன் மட்டும் இல்லை, எல்லா குடிமக்களும் சட்டத்தை மதித்து நடக்கணும். அவங்க எந்த பொறுப்பில் இருந்தாலும், எவ்வளோ உயர்ந்த பொறுப்பில் இருந்தாலும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ரூல் ஆஃப் லா, அதான் நம்ம நாட்டினுடைய தாரக மந்திரம். அதனால் விஜய் வந்து எப்பவுமே லா அபைடிங் சிட்டிசன் சொல்லுவாங்க. சட்டத்தை மதித்து சட்டப்படி அவருக்கு நியாயம் இல்லாமல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் கூட he will obey the rules. அது ஒரு நல்ல பண்பு தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, நானும் பார்த்துட்டே இருக்கேன் மத்தியானத்துலேருந்து தொலைக்காட்சி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, யூடியூப், சோஷியல் மீடியாலாம். இந்த கேள்விக்கு அவர் சொன்னார், அவரை குற்றவாளியாக்க போகிறார், அந்த கேள்விக்கு இவர் இப்படி சொன்னார்னா சன் நியூஸ் ஒரு கார்டு போட்டிருந்தாங்க. அதான் நான் கூட என்ன நினைக்கிறேன், ஒருவேளை கலாநிதி மாறன் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி அமித்ஷா கிட்ட என்கொயரி நடந்துட்டு இருக்கும்போது விஜய் பக்கத்தில் அவங்க நிருபரை உட்கார வச்சுட்டாரா? இதெல்லாம் வந்துங்க ரொம்ப அதீதமாக இருக்குங்க. ஒரு போலீஸ் விசாரணை என்பது சாதாரண போலீஸ் விசாரித்தாலே அது வந்து ஒன்று அவங்க அஃபிஷியலாக சொல்லணும், இல்லைன்னா போயிட்டு வந்தவர் சொல்லணும். 2 பேர் இல்லாமல் 3வது ஆளுங்க சொல்கிறது நம்ம ஏற்றுக்கவே முடியாது. அது வந்து நம்பத்தகுந்ததல்ல. அப்போ இன்றைக்கி ஊடகங்கள் தமிழ்நாட்டில் வந்து அவர் போய் இன்னும் வெளியே வரல, ஈஸ் அண்டர் இதுதான் விசாரணையில் இருக்காரு. அப்படி இருக்கும்போது சிபிஐ என்ன உங்களுக்கு சொல்லிச்சா இந்தந்த கேள்விகளுக்கு அவர் இப்படி பதில் சொன்னார்? இது வந்து ரொம்ப ஒன் சைடடாக ஒரு ஆளை வந்து கழுவில் ஏற்றணும், ஒரு ஆள் மேலே குறை சொல்லணுன்றதுக்காக திமுக சார்பு ஊடகங்கள் இந்த வேலையை ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்டு இருக்காங்க காலையிலேருந்து. இதுக்கு முன்னால் ஒரு முறை அப்படி தான் பண்ணாங்க. அந்த தனி நீதிபதி செந்தில்குமார் வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது அதில் விஜய் கட்சியோ விஜயோ பார்ட்டியே கிடையாது. அவங்கள பற்றி என்ன சொன்னாலும் அவங்க பதில் சொல்கிறதுக்கு அங்கே ஆளே கிடையாது. ஆனால் இவங்க போட்டாங்க பாருங்க காடுங்களை, தலைமைக்கு பண்பு இல்லாதவர் தலைமை பண்பு இல்லை, ஓடி விட்டார், ஒளிந்து விட்டார்னு ஒரு ஜட்ஜி தன் நிலை மறந்து பேசினார், ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர் மாதிரி. அதை இந்த பத்திரிகைகள் ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்த செகண்டை லைப்ரரியில், அதாவது கோர்ட்டில் விசாரணை நடக்குது, நீங்கள் கூட போய் நின்று பார்த்துருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் சிபிஐ அவங்க ஹெட் குவார்ட்டரில் ஒரு ஆளை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த விசாரணையில் இந்த கேள்விகள் கேட்கப்பட்டது, அவர் இப்படி பதில் சொன்னார்லாம்
நம்ம பேசுறது அது சரியாது. அதாவது இது வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல சட்டம் படி நடந்துக்கிறதுன்னு, அதுபோல் சில ஊடக தர்மமும் ஒன்று இருக்குது. ஊடக தர்மம் என்பதுன்னா உண்மையான தகவல்களை மக்களுக்கு சொல்லணும். வியூஸ் நம்மளது என்ன ஒன்றா இருக்கலாம், ஆனால் நியூஸ் வந்து பக்காவாக கொடுத்துடணும். அப்போ இன்றைக்கி வந்து ஊடகம் தமிழ்நாட்டில் வந்து அடிமை ஊடகங்களாக மாறி, அதுவும் குறிப்பாக இந்த திமுக சார்பு ஊடகங்கள் கலைஞர் டிவி, சன் நியூஸ், சன் டிவிலாம் ரொம்ப மோசமாக அரசியல் எதிராளிகளை வந்து சித்தரிக்கிறது, பொய் செய்திகளை போடுறது, இதெல்லாம் வந்துங்க ஜனங்க வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாத்தையும். கனிமொழியும் ராஜாவும் அரெஸ்ட் ஆகும்போது டெல்லியில் அந்த 2G வழக்கில் நான் இப்போ டெல்லியில் இருந்தேன். எல்லா நியூஸையும் பார்த்தேன், எல்லாத்துலேயும் தலைப்பு செய்தி அதுதான். ஆனால் அந்த தினகரன்லேயோ நம்ம சன் நியூஸ்லேயோ அது ஒரு செய்தியே இல்லை, நியூஸ் வேல்யூவே இல்லை. அப்படின்னா சன் டிவிக்காரன் என்ன சொல்கிறானோ அதுதான் நியூஸு நமக்கு. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஜனங்களுக்கு இதை சொன்னால் போதும், இதை நம்ம சொல்ல வேணாம். அது இல்லை ஊடகம். ஊடகம் என்பது எல்லாத்தையும் சொல்லிடணும், உண்மையானவற்றை சொல்லணும். மக்கள் அதிலிருந்து அவங்க வியூஸ் ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஊடகத்தில் இந்த தலையங்கம்னு இருக்கிறதே அந்த மீடியாவினுடைய கருத்தை சொல்கிறதுக்கு தான், எடிட்டோரியல்னு. மற்ற எல்லா இடத்துலையும் நியூஸை தான் போடணும். இப்போ எல்லா இடத்துலையும் வியூஸ் தான் போட்டுட்ருக்காங்க. தேர் இஸ் நோ நியூஸ், இல்லை காசிப்பிங் தான். இப்போ அதுதான் இன்றைக்கி நடந்துட்டுருக்குது. சரி, இதுக்கு முன்னால் ஒரு 12ஆம் தேதி போனார் இல்லையா, போயிட்டு வந்தார். அப்போவும் 7 மணி நேரம் 8 மணி நேரம்னு கதையெல்லாம் சொன்னாங்க. ஆக்சுவலாக நடந்ததே 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் தான். ஏன்னா 11:30 மணிக்கு போனார், 6 மணிக்கு வந்துட்டார். இதுக்கிடையில் 2 மணி நேரம் சும்மா உக்காந்துட்டு இருந்தேன். இந்த ஷார்ட் ஹேண்டு அதெல்லாம் இந்த டைப் பண்ணி கையெழுத்து வாங்கிறதுக்கு 1 மணி நேரம் லஞ்ச் இன்டர்வல்னாரு. ஸோ 3.5 மணி நேரம் போச்சு. 6:30 3 மணி நேரம் தான் விசாரணை. ஆனால் எல்லா பத்திரிகையும் 7 மணி நேரம். ஒரு பத்திரிகை நான் வாங்கி படிக்கிற பற்றி விஜயிடம் கிடுக்கி பிடி சிபிஐ, கிடுக்கியை இவங்க தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க போல இருக்கு, இந்த பத்திரிக்கையாருங்க தான். ஸோ அதாவது வந்து ஒரு பரபரப்ப செய்தியை போட்டு வாசக காம்படிஷன் இருக்கு. அதாவது இப்போ 24/7 நியூஸ் சேனல் நிறைய வந்துட்டுதால, அதுவும் சமூக ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தோட முன்னால் செய்தி கொடுத்துறதால, அதுவும் ஆத்தென்டிக்காக கொடுக்குறதால இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய காம்படிஷன் இருக்குது மீடியாவில் ஸ்டாண்ட் பண்ணுறது. ஆனால் அதுக்காக இந்த தொழிலில் இறங்க வேணாம். இது வந்து ஒரு கேவலமான விஷயம். செய்திகளை திரித்து கூறுவது, பொய் செய்திகளை பொதுவெளியில் பரப்புவது, இது யாரோ யூடியூபர் பண்ணிட்டா உடனே காவல்துறையில் அரெஸ்ட் பண்ணுறாங்களா? இப்போ சன் நியூஸே பண்ணிகிட்டு இருக்குதா? சன் நியூஸை யார் போய் கைது பண்ணுறது? பண்ணுவாங்களா யாராவது? ஸோ இது வந்து ஊடக அதர்மம் தாங்க நடக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு சில அமைச்சர்கள் மேலே, ஒரு சில சட்டமன்ற உறுப்பினருக்கு மேலாம் ஏதாவது ஒரு கேஸ் இருந்ததுன்னா அவங்க போக மாட்டாங்க, தள்ளி போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு உதாரணமாக இருக்கிறது எப்படின்ற பார்வையை தெரிஞ்சுக்கணும் தான். அதாவது எல்லாரும் நிர்வாணமாக ஓடிட்டு இருக்கும்போது ஊரில் ஒருத்தன் கோமணம் கட்டிட்டு ஓடினான்னா அவனை பார்த்து பைத்தியக்காரன்னாங்களாம். அதுபோல் விஜய் வந்து மற்றவர்கள் மாதிரி அவருக்கும் ஆலோசனை கொடுக்கப்பட்டதாங்க. நல்ல வேலை நீங்கள் கேட்டீங்க. இப்போ தான் சம்மன் வந்துருக்கு, உடனே போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் விட்னஸாக தான் கூப்பிட்றாங்க, நீங்கள் அக்யூஸ்டாலாம் ஒன்றும் கூப்பிடல. அதனால் 2-3 சம்மன் வரைக்கும் பார்க்கலாம், அவசரப்பட்டு போவானான்லாம் அவருக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் விஜய் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இது நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொன்னது, அவங்க க்ளோஸ் குவார்ட்டரில் இருக்கிறவங்க சொன்னது தான். அவர் என்ன சொன்னாரா, நாம் எதுங்க அவாய்ட் பண்ணோம், நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம தானே கேட்டணும் சிபிஐ அந்த கோர்ட்டு மானிட்டர் ப்ரோப் அதானே நடந்துகிட்ருக்குது. இப்போ நாம் போய் ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணோம். நமக்கு என்ன தெரியுமோ அதை என்ன கேட்குறாங்களோ அதுக்கு பதில் சொல்லணும். ஏன் அதுக்கு போஸ்ட்போன் பண்ணோம்? இல்லை நான் போகிறேன் அப்படின்னு. போன முறையாவது காலையில் புறப்பட்டு 11:30க்கு போயிட்டார். பனிமூட்டம்ன்றதால ஏர்போர்ட்டில் டிலே, அதனால் 1/2 மணி நேரம் தாமதம். இந்த வாட்டி உஷாராயிட்டார், முதல் நாளே போயிட்டார். ஈவினிங்கே போய் ரெஸ்ட் எடுத்து ஃப்ரீயாக அறக்க பறக்க ஓடாமல் ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் பங்க்சுவலாக போயிட்டார். அதனால் இது வந்து அவரை பொறுத்தவரை அவர் மேன் ஆஃப் பிரின்சிபிள்ங்க. நான் சொல்லிகிட்டு இருக்கிறது தான் இது. அவர் வந்து ஒரு சில கோட்பாடுகள், சில பண்புகள், சில மரபுகள், இது அடிப்படையில் தன் வாழ்க்கையை, தன் பொது வாழ்க்கையை, சினிமா வாழ்க்கையை கூட, இப்போ கேள்வி தான் எந்த அளவுக்கு, சினிமா துறையில் தண்ணி அடிக்காத ஆளே கிடையாது, பொன் சவகாசம் இல்லாத ஆளே கிடையாது. இந்த ரெண்டுமே இல்லாமல் 33 வருஷம் உச்சத்தில் இருந்திருக்கார் விஜய்னு திரைத்துறை சம்மந்தப்பட்டவங்களே சொல்லும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. சினிமா துறையிலே இல்லாத சீமானுடைய இது எவ்வளோ நாறுது பார்த்தோம்ல, எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வருது. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் செய்கிறதுல
விருப்பம் இல்லை. ஆனால் சினிமா ஃபீல்டுன்னு போனாலே அங்கே எல்லா வயசும் வந்து ஒட்டிக்கும் உங்களுக்கு. ஆனால் ஒரு ஆள் வந்து 50 வயசு கீழே தான் இருந்திருக்காரு, ஒரு 30-25 வயசில் உள்ளே நுழைஞ்சிருக்காரு. அவர் வந்து அது வளர்க்கப்பட்ட விதம், அதை தான் நான் சொல்ல வரேன். அவருக்கு வந்து அவருக்கு எப்படி அப்பா அம்மா வளர்த்தாங்க, அவர் எப்படி வளர்ந்தார், எந்த சூழ்நிலையில் பண்புகள் அவருக்கு நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் தரப்பட்டன. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்கக்கிட்ட இல்லாத ஒரு விஷயம்லாம் அவர் கையில் இருக்கும். இப்போ நான் அடிக்கடி சொன்ன விஷயந்தான், ஒரு ஆள் போய் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னா அவர் வந்து லிசன் பண்ணிகிட்டே இருப்பாராம். ஒரு மணி நேரம் இவர் பேசிகிட்டே இருந்தார்னா அவர் 3 நிமிஷம் தான் பேசியிருப்பாராம் ஏதாவது கேள்வி கேட்கறது, மற்றபடி ஃபுல்லாக லிசனர். அது ஒரு பிக்கஸ்ட் குவாலிஃபிகேஷன், கிரேட்டஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஃபார் எ லீடர். ஒரு தலைவன்றவன் வந்துட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மோடி பார்த்தீங்கன்னா மன் கி பாத்னு ஒன்று பேசுகிறாரு இல்லையா, 11 வருஷமாக அவர் பேசுறதை எல்லாரும் கேட்கலாம், ஆனால் அவர்கிட்ட யாரும் பேசிட முடியாது. அது மாதிரி இல்லாமல் பேச விட்டுட்டு உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு உள்வாங்கி உங்களை வந்து தேவையான இடத்துல மட்டும் இது இப்படியா அப்படியா இது ஏன்னு கேட்டு அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஆளை பார்க்க போகிறீங்க, அவர் உங்களை பேசவே விடாமல் அவரே பேசி அவரே உங்களை பார்சல் பண்ணால் அது எப்படி இருக்கும்? அவர் உங்களை வரவேற்று அவரே வந்து டீ சர்வ் பண்ணுவாராம். விஜய்கிட்ட இருக்க பண்பு சொல்கிறேன், மனித பண்பு, இதெல்லாம் இது ஒரு பெரிய வர்ச்சுன்னு நான் சொல்ல. ஆனால் இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் வந்து சாதாரண தூய்மை பணியாளர்கள் 10 பேரை வர வச்சு அல்லது பரந்தூர் ஏர்போர்ட்டில் ஒரு போராடுற குழு வர வச்சு அவரே டீ எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறதுன்றது அது ஒரு வர்ச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு ட்ராமா, அது ஒரு எளிமையாக காட்டிக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. நம்மெல்லாம் ஒன்று தாங்க, நம்மெல்லாம் ஒன்று தான். நல்லா ஃப்ரீயாக பேசுங்க, எந்த ரிசர்வேஷனும் வேண்டான்றது. இது வேற எந்த தலைவர் ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாருமா அதெல்லாம் உண்டா? இப்படியெல்லாம் நடந்ததாக கேள்விப்பட்டிருக்கோமா? எம்ஜிஆர் தோட்டத்தில் கேள்விப்பட்டிருக்கேன். எம்ஜிஆரை யார் பார்க்க போனாலும் முதல்ல என்ன பண்ணுவாரா, சாப்பிடுன்னு வரோம். எம்ஜிஆர் தோட்டம் கார்டன் இருக்கு இல்லையா, ராமாவரம் கார்டன், அங்கே யார் எப்போ போனாலும் சாப்பிட்டியான்னு கேட்டு சாப்பிட்டா தான் பேச வைப்பாராம். ஸோ அது மாதிரி சில பேருக்கு சில தனி குணங்கள் இருக்குது. அது இவர் வந்து ஒரு ஜென்டில்மேனுங்க. ஆனால் ஜென்டில்மேனுக்கெல்லாம் வந்து அரசியல் லாய்க்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா மிஸ்ஃபிட்டு தான். பாலிடிக்ஸ் இஸ் தி லாஸ்ட் பிளேஸ் ஃபார் ஸ்கவுண்டரல்ஸ்ன்னு சொல்லி பிளாட்டோ என்ற கிரேக்க அறிஞர் சொல்லியிருக்காரு. அதாவது அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் அரசியல் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் எவ்வளோ வருஷம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருப்பார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் அயோக்கியர்களின் முதல் புகலிடமே அரசியல் தான், கடைசின்னு தான் அவர் சொன்னார். நம்ம ஆளுங்க வரும்போதே லா காலேஜ் முடிச்சுட்டு வரும்போதே ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி நினைக்கிறாங்க அரசியலில். இந்த பின்னணியில் நம்ம சமூகம் சீர்குலைந்து இருக்கும்போது ஒரு மனுஷன் 50 வயசில் வருஷத்துக்கு ஒரு 500 கோடி 1000 கோடி சம்பாதிக்கிறாள், இன்னும் ஒரு 20 வருஷம் சம்பாதிக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக வராரும்போது உங்களுக்கு ஆச்சரியப்பட தோணலையா? காசே தான் கடவுளடான்னு காசுக்காக என்ன வேலையும் செய்ய தயார்ன்ற ஒரு சமூகம் இங்கே மலிஞ்சு இருக்கும்போது ஒரு மனுஷன் வந்து எனக்காக இவங்கெல்லாம் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஸோ நான் அவங்களுக்காக ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் டெடிகேட் பண்ணுறேன்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுதா? சும்மா அடித்து விடலாம், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பேன்னு. எந்த ஏழையை இவங்க கண்டாங்க, எந்த இறைவனை இவங்க கண்டாங்க? இவங்க கண்டதெல்லாம் குடும்பத்துக்கு சொத்து சேர்த்துறது தான். அதனால் விஜய் இஸ் ஏ யூனிக் பர்சனாலிட்டிங்க, அதில் வந்து மாற்றமே இல்லை. அவர் அரசியலுக்கு வராரா, வெற்றி பெற போகிறாரா, அவரை என்ன பண்ணுவாங்க ஏதுன்னா, ஆனால் எல்லாருக்கும் ஒரு அச்சம் வந்துடுச்சுங்க அவரை பார்த்து. நிச்சயமாக நீங்கள் அதை ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி, எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்டி, நியூ பார்ட்டி, எல்லா பார்ட்டிக்கும் வந்து என்ன இந்த ஆள் எதுலேயுமே வந்து மாட்ட மாட்டேன்றானே, சிக்க மாட்டேன்றானே. எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அவரை பற்றி, அவர் பேச மாட்டேன். அதுதான் அவருடைய சிறப்பே. என்னன்னா அவரை பற்றி உலகமே பேசிட்டு இருக்குது, அவர் அமைதியாக இருக்கிறாரு. ஆனால் அவர் சொன்னார், எல்லாரும் வந்து கட்சியை ஆரம்பிச்சுட்டு தான் ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக வருவாங்க, நான் எல்லார் வீட்லேயும் வந்த பிறகு தான் கட்சியை ஆரம்பிச்சுக்கிறேன்னு சொன்னார் ஒரு கூட்டத்தில். ஸோ இஸ் இன்சைடு எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் தமிழ்நாடு. கேரளாவில் கூட இருக்காருன்னு நான் சொல்ல முடியும், ஏன்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். பாத யாத்திரை நடத்தியிருக்காங்க சார். அதாங்க கேரளாவில் வந்துங்க
அவர் வந்து நிச்சயமாக பேர் இப்படி வச்சிருக்க வேணாம், தமிழக வெற்றி கழகம்னு ஏதாவது ஒரு காமனாக வச்சுருந்தாருன்னா he will have his own sphere of influence in கேரளா, தெலங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, பிசைட்ஸ் தமிழ்நாடு. ஸோ அவர் ஒன்றும் அவ்வளோ சாதாரண ஆட்கள் இல்லைங்க. அவருக்கு வந்து கமிட்டட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்கள அந்த ஃபாலோவர்ஸுக்கு இந்த பேர் ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பரவாயில்ல, அவர் ஏதோ தோணிருக்க வச்சுட்டு போயிருக்காரு, நம்ம சப்போர்ட் அவருக்கு தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க எல்லாரும். சொல்கிறாங்க. ஆனால் ஒரு இது இருக்குல்ல, எதுக்காக வந்து இந்த சந்திரசேகர் ராவ் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதியை பாரதிய ராஷ்ட்ரிய சமிதின்னு மாற்றினார்? ஏன் வந்து எம்ஜிஆர் வந்து அண்ணா திமுகவை அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றினார்? இன்க்ளூசிவ்னஸ். அதாவது இந்தியா பூரா பாம்பேயில் இருக்காங்க, மாதுங்காவில், தாராவியில் தமிழர்கள், கேரளாவில் இடுக்கியில் இருக்காங்க, பெங்களூரில் இருக்காங்க. இப்படி நம்ம தமிழர்களுக்கான ஒரு இதுவாக இருக்கும்போது வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை அப்படின்றதுக்கான இது அதன் அடிப்படையில் தான் சொல்கிறேன். அவருக்கு என்ன அது அரசியல் ரீதியாக போய் அங்கே அவர் என்ன பண்ண போகிறாரு. ஆனால் தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சதால ஒரு சின்ன சிக்கல் இருக்காங்க கேரளாவில். எதிர்கட்சி சொல்லுவாங்கல்ல, ஏங்க அது தமிழ்நாடு பார்ட்டிங்கன்னு ஒரே அடி அடிப்பான்ல நம்மளால். வேறு எந்த மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் இஷ்யூஸை பற்றியே பேச மாட்டான். ஏங்க அது தமிழ்நாடு பார்ட்டிங்க, தமிழாளுங்க, நமக்கு ஒன்றும் பாண்டிங்க அப்படின்றோம். ஸோ அதை தவிர்த்து இருக்கலான்றது தான் என்னுடைய இது. தொடர்ச்சியாக ஒரு சில பட்டிமன்றங்கள்லாம் நான் பார்த்துட்டே வந்துட்டுருக்கேன். அதில் அவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே இந்த கட்சியில் இந்த முரண்பாடுகள் இருக்குது, இந்த கட்சி இதெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஏற்றுக்கலாம், இல்லை சரி செய்யலாம். ஆனால் ஒரு சிலர் குற்றச்சாட்டு வைக்கும்போது 41 பேரை கொலை செஞ்சுட்டு ஓடி போனவர் தானே, இதையே மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா 41 பேர் கொலை நடந்த இடத்த இவ்வளோ துச்சமாக அவங்க பேசி இன்னொருத்தரை விமர்சனம் செய்ய மாட்டாங்கன்னு ஒரு பார்வை இருக்குது. அதாவதுங்க இந்த அணுகுமுறையே தவறுங்க. இப்போ அப்படி பேசுகிறவங்கெல்லாம் பெரும்பகுதி திமுக ஆதரவாளர்கள், திமுக ஊடக பிரிவு அன்பர்கள் தான். ஆனால் அந்த நிகழ்ச்சி நடந்தப்போ முதல்வர் ஸ்டாலின் திமுக தலைவரே என்ன சொன்னார்? எந்த கட்சி தலைவரும் அவங்க கட்சிக்காரன் சாவணும்னு விரும்ப மாட்டான், அதில் மகிழ்ச்சி அடைய மாட்டான், இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு சொன்னார். ஆனால் அவர் அப்படி சொல்லிட்டாரா? ஆனால் அவங்க கட்சிக்காரங்க இப்படி தான் பேசிகிட்டே இருக்காங்க. ரெண்டுக்கும் லிங்க் இல்லை. நான் சொல்கிற மாதிரி சொல்கிறேன், நீ பேசுகிற மாதிரி, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகுற மாதிரி அழுவுன்ற கதையாக எனக்கு தெரியாது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், தன்னை பார்க்க பல மணி நேரம் காத்துட்ருக்கிற, தனக்காக கடும் வெயிலிலும் காத்துட்ருக்கிற, பட்னியாக இருந்தால் கூட நான் பார்த்துட்டு தான் போவேன்ற ஒரு ஆள் சாகணும்னு அந்த சம்மந்தப்பட்ட தலைவர் விரும்புவாரா, பிளான் பண்ணுவாரா? இப்போ எவ்வளோ மைண்டு வந்து ஸ்பாய்சன் ஆகிருக்கு. நம்ம அரசியல் ரீதியாக நீங்கள் விஜய் விமர்சனம் பண்ணலாம், நீங்கள் தமிழ் தேசியமா திராவிடமா, நீங்கள் எப்படி பெரியார் கொள்கைன்றீங்க, கடவுள் இதையும் ஏற்றுக்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் பேசுங்க. அவருடைய பொருளாதார கொள்கை, சமூக கொள்கை, சோஷியல் ஜஸ்டிஸு, இதெல்லாம் நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். ஏன்னா ஒன்ஸ் ஒரு ஆள் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா ஈ ஷுட் பி ரெடி டு ஃபேஸ் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம். அதாவது பர்சனலாக இல்லாத வரைக்கும், ஆக்வர்டாக இல்லாத வரைக்கும், அநாகரிகமாக இல்லாத வரைக்கும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் கிடையாது பொது வாழ்க்கையில். அதனால் அவரை விமர்சனம் பண்ணுறது தப்புன்னு சொல்ல. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், கொலைகாரன் ஓடி விட்டான். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். இந்த சம்பவம் 2025 செப்டம்பர் 27 8:15 8:45 தான் இந்த கொலைகள், இந்த கொலைகள், மரணங்கள், விபத்து ஏதோ நடந்தது கரூரில். ஆனால் காலையில் 10:30 மணிக்கு போஸ்டர் ஓட்டுறாங்க, கொலையாளி விஜயை கைது செய், கிரிமினல் விஜய் ஓடிவிட்டான். என்னடா அமைப்புன்னு பார்த்தா தமிழக மாணவர் அமைப்பு. தமிழக மாணவர் அமைப்புன்னு ஒரு அமைப்பே கிடையாது. இல்லாத அமைப்பின் பேரால் ஒரு பொய்யான போஸ்டர், அவதூறு போஸ்டரு, அதை ஒற்றவங்க பேசிக்கிற காணொலி கேட்டேன் நான். திமுகவினுடைய முக்கிய பிரமுகர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஒன் ஆஃப் தி பிஏ, நிறைய பிஏ வச்சிருக்கார், மினிஸ்டருங்க வச்சுக்குவாங்கல்ல நம்ம மந்திரி சபையில், போக்குவரத்து, தொழில்துறை, அப்புறம் உணவு பங்கீடுன்னு. அது மாதிரி செந்தில் பாலாஜிக்கு நாட் ஒன் பிஏ, தெர் ஆர் செவரல் பிஏஸ். அதில் ஒரு பிஏ பேரை சொல்லி அவர் தான் அண்ணன் தான் அமிச்சார் ஒட்ட சொல்லின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் பதிவாக இருக்குது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு துயரம் நடந்திருக்கு, அப்படியே குடங்குடமாக தண்ணி வடிக்கிறீங்க ராத்திரி பூரா. இது எங்கே போஸ்டர் அடிச்சிங்க, எப்போ வந்து ஒட்டுறீங்க? அதே நாள்
விஜய் வீட்டு முன்னால் நீலாங்கரையில் ஒரு 10 பேர் எல்லாம் திமுக சொம்புகள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. திமுக கட்சி பண்ணல. ஸோ இது வந்துங்க மலிவான அரசியலை நோக்கி நம்ம தமிழ்நாடு பயணிக்கிறது. அதுவும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ரொம்ப ஃபியர்ஸ் பேட்டிலாக இருக்க போகுதுங்க. நாமெல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி இருக்க போகிறதில்ல. அன்பிரிடிக்டபிள். இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலைமையை பார்த்தா விஜய் தனியாக கூட 234 தொகுதியும் போட்டி போட்டால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். போட்டி போடுறதில்ல. கூட்டணியெல்லாம் யாரையும் சேர்த்துக்காம அவருக்கு அவர் விரும்பிய கூட்டணி வரலன்னா தனியாக போனால் தான் நல்லதுன்னு நானும் நினைக்கிறேன். சும்மா இந்த லக்கேஜஸ்லாம் டிடிவி, ஓபிஎஸ் இதெல்லாம் பிரேமலதாவெல்லாம் தூக்கி போட்டு போகிறத விட தனியாக ஜெயலலிதா ஒரு வாட்டி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம். அதனால் 234 தொகுதியிலையும் கூட தனியாக கூட அவர் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு வயசு இருக்குது, ஏஜ் இஸ் ஆன் எஸ் சைடு. இந்த முறை 50-60 வந்து எதிர்கட்சி, அடுத்த முறை அவரை யாரும் ஒன்றும் பண்ணிக்கவே முடியாதுங்க அவருடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு. இந்த முறையே அவர் முதல் கட்சியாக வந்தாருன்னா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு கிரவுண்ட் ஸ்வெல் சப்போர்ட் வந்து ஏறிட்டே இருக்குது. 10% தொடங்கினாங்க கட்சி தொடங்கும்போது, அப்புறம் 15 20 25, இப்போ 30% இருக்குதுன்றாங்க. இதெல்லாம் கிடைக்குமா சார்? எல்லாமே கணிப்பு தானே. கணிப்பு, மற்றதெல்லாம் நம்புறீங்க சார். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். ரொம்ப நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Prince Jewelry in Brahmandamana festive offer. Pay just 6% value addition for all gold jewelry. Prince Jewelry, Chennai. TNC apply. மண் மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய்.